லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை கீழே விடாமல் தடுக்கும். பேக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். சிமெண்ட்டு மூட்டையை விட பெருசாக இருக்குது பாருங்கள். சும்மா வெறும் கையாலேயே நம்மளால் தூக்க முடியுது. பார்த்திங்கன்னா இது வந்து லைட் வெயிட் மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். அதிகமான டைம் வந்து தேவையில்லை, அதிகமான லேபர் தேவையில்லை. இது வந்து ஒரு பெரிய ஏரியா, அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 15,000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மதுரையில் இது பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரூஃப் ஃபுல்லாகவே இதை தான் பண்ணுறாங்க. ஒரு ½ டே டு 1 டேக்குள்ளேயே உங்களுக்கு பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாகும் நார்மல் சிமெண்ட் தரைக்கும் இல்லைனா கான்கிரீட் தரைக்கும். இதை போடும்போது எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சாம்பிளும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட்டில் சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் சேர்ந்து பண்ண சாம்பிள். இது வந்து இந்த தெர்மோஷீல்டு பண்ணது. இப்போ இதனுடைய வெயிட்டை பார்த்துருவோம். இப்போ இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7.8 kg கிட்ட வருது. இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஷீல்டு கூல் லைட் போட்டது. இதனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். ரூஃபில் வந்து கூலிங்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லைங்களா. கூல் ரூஃப் பெயிண்ட் அடிப்போம், இல்லை கூல் ரூஃப் டைல் போடுவோம். இதுதான் மேஜராக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு மாற்றாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை கீழே விடாமல் தடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் டாக்டருடைய தெர்மோஷீல்டு கூல் லைட் அப்படின்ற ப்ராடக்ட்டு. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக இதனுடைய வெயிட் வந்து கம்மி அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா 15 கிலோ பேகு. ஆனால் பேக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியும். சிமெண்ட்டு மூட்டையை விட பெருசாக இருக்குது. வெயிட் வந்து ஆனால் கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ தான். பாருங்கள், சும்மா வெறும் கையாலேயே நம்மளால் தூக்க முடியுது. இது வந்து 15 கிலோ லைட் வெயிட் ப்ராடக்ட்டு. இதை வந்து நம்ம எவ்வளோ பெரிய பேக்கில் வந்து இது அடைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 15 கிலோவே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸை வந்து ஃபில்லப் பண்ணிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பில்டிங் மேலே ஏதோ சுருக்கி போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது சிமெண்ட் கான்கிரீட் போடுறீங்க, சிப்ஸு போட்டு போடுறீங்க, தர போடுறீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட்டை விட இதனுடைய வெயிட் வந்து 3ல் 1 பங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பில்டிங்குடைய வெயிட் வந்து உங்களுக்கு கூடாது, தேவையில்லாமல் பில்டிங் வீக் ஆகாது. அந்த ப்ளஸ் வந்து இதில் இருக்குது. அதோட கூலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் அதுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹீட்டு கீழே இறங்கும். அதே மாதிரி பெயிண்ட்டுடைய கலர் மாறிச்சு அப்படின்னா, ஒயிட்டாக இல்லாமல் கலர் மாறிச்சு அப்படின்னாலும் ஹீட்டு வந்து கீழே இறங்கும். அதே மாதிரி தான் கூல் ரூஃப் டைலும் அதனுடைய கலர் மாறினாலும் ஹீட்டாக தான் இருக்கும். அதே சமயம் கூல் ரூஃப் டைல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே தரையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலவை போட்டு அது மேலே தான் நீங்கள் அதை போடுற மாதிரி இருக்கும். அதோட வாட்டம் காமிக்கணும் இல்லையா. அப்போது நீங்கள் சில இடங்களில் அதிகமான கலவை போட வேண்டியதாக இருக்கும். அப்போ பில்டிங்குடைய வெயிட் இன்னுமே கூட செய்யும். அது வந்து தடுக்கிறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதால பில்டிங் வெயிட்டும் கம்மி, அதோட லைஃப் லாங் வந்து உங்களுக்கு கூலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதனுடைய சைஸை பொறுத்து இதனுடைய ரேட்டு மாறும் அப்படின்றாங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mmலேருந்து 7 mm வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. சைஸை பொறுத்து ரேட்டு வந்து உங்களுக்கு மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டு. ஏதோ ஒரு பொரியை நம்ம கையில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், அதோட ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலும் கூட. இப்போ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம அந்த தரையை போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா கடத்தாது இந்த மெட்டீரியல் அப்படின்றதால உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹீட்டு வந்து கீழே போகாது. அதுதான் இதனுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூல் ரூஃப் பெயிண்ட்டு, டைலு அதுக்கும் இதுக்குமான மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட்டு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி மேலே அனுப்புது. இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகும். அதே மாதிரி குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு கதகதப்பான சூடு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை 15 கிலோ, அதே மாதிரி ஒரு 4 மூட்டை அதாவது 60 கிலோ இந்த மெட்டீரியலையும், ஒரு மூட்டை வந்து சிமெண்ட் 50 கிலோ சிமெண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் சிமெண்ட் கலவை மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு புட்டு கலவை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு டெக்னிக்கலான லேபர் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யார் வேணால் இதை வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ப்ராடக்ட் மட்டும் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சர்வீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸுக்கு கண்டிப்பாக க்யூரிங் பண்ணணும் அப்படின்றாங்க. அதேமாதிரி நம்ம சிவில் ஒர்க்கில் பண்ணுற பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் நல்லா தண்ணியை விடுவோம். அந்த மாதிரி விடாமல் லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் அப்படின்ற மாதிரியான 4 நாளுக்கு பண்ணணும். முதல் நாள் 2வது நாள் அந்த நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் அமுகிற தன்மையில் இருக்கக்கூடியது. 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கான்கிரீட் போட்டால் என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இதுலேயும் வந்துடுது. இப்போ நம்ம 4வது நாள்லாம் இங்கே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மல் சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கோல்டன் கலரில் கிளிட்டர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு கிரானைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி கிரானைட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங்க, அதுதான் வந்து அந்த மெட்டீரியலோட இது. இப்போ இதில் வந்து மிக்சிங் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு ப்ளஸ் இந்த மெட்டீரியல் மட்டும் தான் கலக்கிறோம் அப்படின்றதால சாண்டு, ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ நீங்கள் ஃப்ளோர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டான மெட்டீரியல் தூக்கிட்டு வர்றதுக்கு டிலே ஆகும், காஸ்ட்டு செலவு அதிகமாகும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட் வெயிட் மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது கீழே இருந்து மேலே ஏற்றுறது அப்படின்றது ஈஸியாக இருக்கும். ஒரு மூட்டையை ஒரு ஆள் தனியாகவே தூக்கிட்டு வரலாம், இல்லை 2 மூட்டை கூட தூக்கிட்டு வரலாம், அந்த மாதிரி லைட் வெயிட் ப்ராடக்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது, உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். அதிகமான டைம் வந்து தேவையில்ல, அதிகமான லேபர் தேவையில்ல, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இதில் மிச்சமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பெரிய ஏரியா, அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 15,000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மதுரையில் இது பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரூஃப் ஃபுல்லாகவே இதை தான் பண்ணுறாங்க. இப்போ 2,000 சதுரடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ டே டு 1 டேக்குள்ளேயே உங்களுக்கு பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் நார்மல் சுருக்கி போடுறது, தர போடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 டேஸ் அந்த மாதிரி ஆகும். அதை வந்து இவங்க சீக்கிரமாகவே பண்ணிட முடியும். அதனால் லேபர் காஸ்ட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த மெட்டீரியல் நீங்களே வாங்கி நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் இதில் இல்லை. இது வந்து ஒரு ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இது. அதனால் நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடி நார்மலாக கான்க்ரீட் ஸ்லாப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிமெண்ட் ஃப்ளோரிங் ஏதாவது போடுறது இல்லை டைல் ஓட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாகும் நார்மல் இதுக்கும், நார்மல் சிமெண்ட் தரைக்கும் இல்லைனா கான்க்ரீட் தரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை போடும்போது எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கியூபிக் மீட்டருக்கு 1650 கிலோ வந்து வெயிட் வரும் நார்மல் சிமெண்ட் கான்க்ரீட் போடும்போது அப்படின்னு. இதில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 550 கிலோ தான் வரும், 3ல் 1 பங்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சாம்பிளும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டில் சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் சேர்ந்து பண்ண சாம்பிள். இது வந்து இந்த தெர்மோஷீல்டு பண்ணது. இப்போ இதனுடைய வெயிட்டை பார்த்துருவோம். இப்போ இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7.8 கேஜி கிட்ட வருது. இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஷீல்டு கூல் லைட் போட்டது. இதனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 2.7 கேஜி வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் ஒரே ட்ரேவில் ஒரே நாளில் போட்டது. கிட்டத்தட்ட இது ஒரு 4 நாள் க்யூரிங் ஆகிருக்குமா, 4 நாள் காஞ்சிருக்கும். இப்போ இது ரெண்டுமே வெயிட் போட்டோம். இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ ஓவரால் பில்டிங்க்கு எத்தனை கிலோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகும், வெயிட் வந்து கம்மியாகும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். 2 mmலேருந்து 7 mm வரைக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுடைய சைஸு இருக்குது. இப்போ சைஸை பொறுத்து ரேட்டு மாறும். பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் வந்து 15 கேஜி பேக்காக தான் வருது. அதனுடைய ஒரு பேக் வந்து 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட சர்வீஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடத்த பொறுத்து மாறும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் எத்தனை மூட்டை வாங்குறீங்க, எவ்வளோ ஏரியா யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து மாறும். அதோட உங்கள் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்வீங்க. அதுக்கேற்ற மாதிரியும் ரேட் வந்து இதில் மாறும். அதனால் பார்த்திங்கன்னா என்ன பேசிக் ரேட் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 45 ரூபாயிலேருந்து வருது. 90 ருபீஸ் வரைக்கும் போகும். எதனால் 90 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு தர போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தர போடுறதும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை டைல் ஓட்டுறதுனா அதையும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து தரையோடு சேர்த்து போடும்போது உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அதோட திக்னஸை பொறுத்தும் ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். அதோட ஏரியாவை பொறுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். அது என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.